ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆரி ஆர்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த மாங்காய் மோட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் எப்படி ஃபில் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நார்மல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற அந்த த்ரெட் நான் ஃபேப்ரிக் கலர்லேயே எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜ் கார்னரில் வந்து ஒரு நார்மலாக த்ரெட்டை வந்து ஒரு எம்டியாக ஒரு லாக் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் லாக் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு, அடுத்தது சுகர் பீட் லோடு. நான் சுகர் பீடை வந்து இந்த மாதிரி தான் இப்போ லோட் பண்ணிக்குவேன். ஸோ சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் நீங்கள் போடும்போது வந்து 1 இல்லைன்னா 2 அந்த மாதிரி வந்து சுகர் பீடை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். ஸோ நம்ம ட்ரேஸ் எடுக்கும்போதே அந்த ஷேப்பை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரியே நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 2 பீடாக கொடுத்து அப்படியே டர்ன் பண்ணிகிட்டே வரேன். ரெண்டு பீடையும் நல்லா நெருக்கமாக கொடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு டர்ன் வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி திரும்புகிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு சுகர் பீடாக கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். கரெக்டாக வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் எல்லா மோட்டிவ்மே ஒரே மாதிரியே இருக்கும், அதே மாதிரி நீட்டாகவும் இருக்கும். இது வந்து நான் A-Star பிராண்டோடைய சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீடில் வந்து நார்மல் அயன் நீடில் தான். இது வந்து 15 ரூபா அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன், 10-15 ரூபாயோ. ஸோ இதில் வந்து நம்ம ஒன்றா இந்த மாதிரி டர்ன் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பீடாக வச்சு நான் வந்து இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். அடுத்தது எகைன் நான் திரும்பவும் வந்து 2 பீடு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இந்த முடிகிற இடத்துல வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டு, இந்த இடத்துல ஒரு நாட் இது ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இங்கேருந்து மேலே கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணி கீழே வரும்போது உள்ளே ஒரு லாக் பண்ணி எடுத்துக்கிறோம். நார்மலாக செயின் லாக் பண்ணிட்டு மறுபடியும் எகெயின் அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். 2 சுகர் பீட்ஸாக இப்போ நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வெளியில் இருக்க ஷேப்பும் நகராமல் இருக்கும். அந்த சுகர் பீட் வந்து நம்ம பண்ணியிருக்க டிசைன்லேருந்து நகராமல் இருக்கிறதுக்காக. இந்த ஃபேப்ரிக் வந்து சாட்டன் கிளாத்து, கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ஃபேப்ரிக்லேருந்து லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ வந்து இதை டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 வச்சுட்டு நான் இந்த மாதிரி திருப்பிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இதையும் முடிச்சுட்டு செகண்ட் லைன் வந்திருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இந்த இடத்துல ஒரு லாக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு எம்டியாக ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கும் ஆப்போசிட்டில் மறுபடியும் ஒரு சின்ன லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தம் எவ்வளோ பீட் தேவைப்படுது, இங்கே 3 பீட் தேவைப்படுது. அந்த 3ஐயும் எடுத்துகிட்டு இந்த இடத்த வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு செயின் லாக்கு ஃபைனல் லாக் பண்ணி நான் வந்து இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் வந்து இந்த மோட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.